ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய இன்றைக்கி 41வது நாள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அவரு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டார். ஆனால் சாப்பிட்டு தான் கிளம்புனார். சாப்பிட்டுட்டு ஆனால் லஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு போகல. நான் வந்து என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல். கேரட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜஸ்ட்டு தாளித்து ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். ஏன்னா அதில் காரக்குழம்புன்றதால இதில் காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்நாக்ஸ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சேவ் முறுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸீட் பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்தாச்சு. அதனால் வந்து ஜஸ்ட்டு குடிக்கிற அளவுக்கு சுடு தண்ணி இருந்தால் போதும். நம்ம இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ராகி கூழ் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப வந்து அதுக்குன்னு திக்காக இருக்காது, ஓரளவுக்கு வந்து அப்படி இருக்கும். அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பனானா மட்டும்தான் எடுத்துக்கினேன். ஏன்னா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நான் சொல்லியிருக்கேன், நேற்று நைட்டு நான் வந்து கோவிலில் வந்து நல்லா புளி சாதம் சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா வந்து நான் கஞ்சி தான் பண்ணியிருக்கேன். சாமை ரைஸில் கஞ்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியலும் அந்த கத்திரிக்காய் காரக்குழம்புல கத்திரிக்காய் காயும் மட்டும் வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு எனக்கு. இன்றைக்கி முட்டை கூட நான் எடுத்துக்கல. எனக்கு வந்து ஏன்னா ரொம்ப சாப்பிட்ணும் போலவே இல்லை. அதனால் சரி இதை சுட சுட கொஞ்சம் இதையும் நான் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் ஜிம்முக்கு கிளம்புனேன். பட் எனக்கு டைம் கிடையாது. வரலாம் வாங்க. என்ன ஸ்பெஷல்? என்னது இது? ஐயோ, இவங்கள வேற நான் டிஃபன் செய்ய சொல்லிட்டேன்னா இன்னும் விதவிதமாக செஞ்சு வேற கலக்குறாங்க. நம்ம கலக்குறீங்க. இது என்னது? இது நீ சாப்பிடுவீ மில்லட் தோசை. அதுவும் அப்புறம் நார்மல் தோசை கொஞ்சம் கலந்து. நிஜமா யாராலையும் இப்படி டயட் பண்ண முடியாதுடா. என்னாலே முடியாது. தொட்டுக்கிறதுக்கு இதுவா? கேரட் கூட தொட்டுக்கலாம். சேமியா. வாவ். அதுவும் சீரியஸ்லி உண்மையா இத்தனை நாள் டயட்ல நான் இவ்வளோ நல்லா சாப்பிட்டது இல்லடா. ரொம்ப தேங்க்ஸ். கை குடிச்சலாம். தேங்க் யூ. ஏன் நல்லது, கத்திரிக்காய் நல்லது, கேரட் நல்லது, எல்லாமே நல்லது. சேமியா மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அதுவுமே ஓகே தான். இந்தா இது செம்ம டேஸ்ட் தாங்க. இல்ல உள்ள இருக்குது சேமியெல்லாம் இருக்குது இல்லையா ஊத்தரக்கண்ணா அம்மா சாப்பிட்டோம். உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கு. தோசையும் சரி எல்லாமே. இப்போ கிச்சன் கலர்ல இருக்குது அம்மி. கிச்சன் கண்ணை கழட்டிக்குது. கிச்சன் போய் க்ளீன் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம் அம்மாக்கு. தங்கம்டி, தங்க பிள்ளடி எல்லாம். என்னது அந்த கத்திரிக்காய் போடுறதுக்காக ஒரு கிலோ தேடணும். இடம் பத்தல தட்டுல. ஓகே பரவாயில்ல. வேணாம். நோ வே. வேக்காக பாங்க கூட அம்மாங்கிட்ட. ஓகே, செம்ம டேஸ்ட் தங்கம். இந்த மாதிரி யாருக்கு வரும்? உட்காந்த இடத்துல எல்லாமே செஞ்சோமா. ஐயோ, பப்பாயா காலி பண்ணிட்டான். நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் முன்னாடியே. போலான்னு பார்த்தோம், லைன் டேஸ் இருந்துச்சு, அதை போட்டோம். நீ என்ன சொன்ன? என்னது எனக்கு டிஃபன் ஏதாவது தோசை போதும் இல்லை சேமியா போதும் சொன்னேன். நாங்கள் 2 செஞ்சிட்டோம். இந்த பக்கம் வந்து சேமியா வெந்துருந்துச்சு, இந்த பக்கம் வந்து தோசை வெந்துருந்துச்சு. இந்த பக்கம் வந்து நான் வந்து சமைக்கிற நான் வந்து தோசை சேமியா பார்த்துக்கிட்டேன். அம்மி கேளு அம்மி. என்ன சொல்றேன் எல்லாத்தையும் போட்டுட்டு இது ஸ்பூன்ல கழுவிட்டு பாத்திரத்துல கழுவிட்டு தேடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சியா?
அக்கா இதை சமைச்சா நீ இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்ச. நான் வந்து இதை சமைக்க பார்த்து பிஸியாக இருந்தேன் நான். வீட்டில் பண்ணால் தட்டு கழுவி அதை கட் பண்ணி போட்டு வச்சிட்டா. என்னது நான் ரெடி பண்ணி தட்டு எடுத்துன்னு வச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். இந்த ஸ்பூனை தேடினது யார் தெரியுமா? நீ சாப்பிட்றியா ஸ்போக் ஸ்பூனு? நீ கையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உள்ளே இருக்குது மம்மி, உள்ளே இருக்குது தம்பி, உள்ளே இருக்குது. குழந்தை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வாய். உள்ளே இருக்குது, நான் இன்னும் சமைச்சு வச்சுக்கிறேன். சுட படுத்தான்ட்டு எல்லாத்தையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிலர் சிஸ்டர் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர் மெயினாக வந்து சொன்ன சிஸ்டருக்காக நான் சொல்கிறேன். சிஸ்டர் நான் வந்து லாஸ்ட் மந்த்லாம் ஒரு 5 kg கிட்ட குறைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த மாதம் வந்து ஒரு 1 kg இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஃபீலே பண்ணாதீங்க. ஏன்னா வெயிட் வந்து நம்ம 5 கிலோ இருக்கிறது 10 கிலோவா அப்படி இன்க்ரீஸ் ஆனால் தான் பயப்படணும். 1 or 2 kg அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும். ஏன்னா நம்ம தினமும் வந்து ரெகுலராக ஃபுட்டு எடுத்துக்கிறது வந்து நம்ம ஒரு சிலர் அளந்து எடுத்துக்க மாட்டோம். அப்போ கலோரிஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலதில் வந்து நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் சாப்பிடுவோம், ஆனால் அதில் கலோரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. தொடர்ந்து அந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது 6 month or 1 year நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு டார்கெட் வெயிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணாலும் வெயிட் குறைய மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் வாக்கிங் போனால் எனக்கு கால்லாம் வலிக்குது, அதனால என்னால் வாக்கிங் கூட போக முடியல, நான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து வெயிட் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து வாக்கிங் போகலனாலுமே நீங்கள் வீட்டிலே இருந்தாலுமே கை வலி கால் வலி எல்லாமே வரதான் செய்யும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஆர் 10 days வந்து டயட் இருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை வந்து லேசாக ஆக்கிக்கோங்க. உங்கள் உடம்பு லேசாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கால் வலி வராது. அப்படி மேபி வருது அப்படின்னா உங்களுக்கு 1 day வந்து இன்றைக்கி வரும், அடுத்த நாள் நீங்கள் அந்த வலியோடய கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் போங்க, அடுத்த நாள் போங்க, கண்டிப்பாக அந்த வலி வந்து அப்படியே உங்களுக்கு வந்து சரியாயிடும். நீங்கள் ரெகுலராக போகும்போது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஸ்லோவாக நடங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. ஏன்னா உங்களால் நடந்தால் பெயின் வருது அப்படிங்கிறம்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் கம்மி ஆக ஆக உங்களுக்கு வாக்கிங் மட்டும் இல்லை, ஜாக்கிங்கே போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து எக்ஸசைஸும் சரி டயட்டும் சரி நமக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் சொன்னதுக்கான திரும்ப நீங்கள் அதை கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஆப்ரேஷன், செகண்ட் பாப்பா வந்து நார்மல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எப்படி சிஸ்டர் நீங்கள் வந்து செகண்ட் பாப்பாவுக்கு வந்து நார்மலாக ஆச்சு, நீங்கள் ஏதாவது வந்து எஃபெக்ட் போட்டிங்களா, அதுக்கான வந்து ஏதாவது ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து அது நிறைய ப்ராசஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நான் என்னென்ன பண்ணனோ அந்த தப்பெல்லாம் வந்து செகண்ட் பாப்பாவுக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன், திருத்திக்கிட்டேன். அதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து கிடையாது. நம்ம எதையுமே வந்து யார்கிட்டையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. நாங்கள் தனியாக இருந்தோம், அதனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் பாப்பாக்கெலாம் வந்து எனக்கே வந்து புரிஞ்சிடுச்சு, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறது தப்பு, இதெல்லாம் நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது, இந்த பாப்பாவுக்கு இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து செகண்ட் பாப்பா வந்து நார்மல் டெலிவரி. என்னுடைய வந்து லைஃப் ஸ்டைல் நான் வந்து எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, பாப்பாவுடைய டெலிவரி, பெரிய பாப்பா டெலிவரி, சின்ன பாப்பா டெலிவரி, அதுக்கப்புறம் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த 15 days வந்து சேலஞ்ச் முடியட்டும். அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் எப்படி வந்து ப்ரெக்னன்சியில் எப்படி இருந்தேன், அதை வந்து எப்படி வந்து நான் ஓவர் கம் பண்ணி அதிலேருந்து திரும்ப வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு வந்தேன், அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சரும் நான் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபேஸுடைய சீரம் பேர் நான் வந்து அடுத்த வீடியோலேயே காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து நான் வீடியோஸ் போடுறேன்னா நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக பார்க்கும்போது அதில் எல்லாமே நான் வந்து உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணலைன்னா சப்போஸ் மறந்துருந்தேன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை நான் பண்ணிவிடுவேன். யாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பொறுமையாக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகலையே அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ நானுமே உங்ககிட்ட நான் சொன்னேன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டஃபனாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடியில் அவ்வளோ சேஞ்சஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவ்வளோ லூஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு சேஞ்சஸ். அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிட் ஆகலாம். நமக்கு அதே வெயிட் இருந்தாலுமே நம்ம பாடி வந்து டைட்னாக ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த வெயிட் காமிக்கலனாலும் நம்மளுடைய ஷேப் வந்து காமிச்சு கொடுத்துரும். நம்ம எப்படி ஒல்லியாக இருக்கோமா இல்லை ஃபேட்டாக இருக்குமா அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, வெயிட்டை பற்றி யோசிக்காமீங்க. நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலை இப்படியே கொண்டு போங்க. நான் இப்போ சாப்பிட்ற லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாக ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து நார்மலாக இருக்குது, எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.